நான் போகையிலும் வருகையிலும் நான் ஜீவனோடு இருக்கிறேங்கிறத நினைக்கும் போதெல்லாம் நான் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவேன். ஹல்லேலூயா. அப்பா, நான் உயிரோடு இருக்கேன்னா உம்முடைய கிருபை. ஒரு புதிய வருடத்துக்குள்ள வந்திருக்கிறோம்னா அது ஆண்டவருடைய கிருபை. புதிய மாதத்திற்குள்ள, புதிய வாரத்திற்குள்ள, ஏன் புதிய நாளுக்குள்ள, புதிய மணித்துளிகளுக்குள்ள நாம் வந்திருப்பதே தெய்வம் நம்ம மேல வைத்த கிருபைக்கு ஒரு அடையாளம். ஆமென். அவர் என் மேல அன்பா இருக்கிறாருங்கிறத எப்படி புரிந்து கொள்ள முடியும்னா, என் உயிரே அதற்கு சாட்சி. இந்த உலகத்துல வேற எதையும் நான் பார்க்க விரும்பல. பாருங்க, குறை சொல்றவங்க எப்படினாலும் சொல்லுவாங்க. எதையாவது ஒன்று காண்பித்து ஏன் இப்படி நடக்கு, தேவன் ஏன் அனுமதிக்கிறார், இப்படி மற்ற காரியங்களை ஒப்பிட்டு பார்ப்பார்கள். ஆனால் நான் மற்றதை ஒப்பிட்டு பார்க்க விரும்பல. என் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தே நான் சொல்லுகிறேன், தேவன் அவர் என் மேல அன்புள்ளவராய் இருக்கிறார், என்னை நடத்துகிறவராய் இருக்கிறார், என்னை போஷிக்கிறவராய் இருக்கிறார், என்னை தாங்குகிறவராய் இருக்கிறார். நான் அழிந்து போய்விடாதபடிக்கு, இருக்கிற இடம் இல்லாமல் நான் போய்விடாதபடிக்கு கர்த்தர் என்னை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.